இப்படி திடீர் கனமழை பெய்வதற்கான காரணம் என்ன சார்? ஸோ இதுக்கு வந்து வெப்பசலனம் தான் காரணம். நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெயில் அதிகரித்து காணப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் பொதுவாக முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் 2 இடங்கள், அதாவது நம்ம வால்பாறை, நீலகிரி, கன்னியாகுமரி இடங்கள் சில பகுதியை விட மற்ற இடங்களில் எப்பவுமே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெயில் அடிக்கும். ஸோ அந்த மாலை இரவு நேரத்தில் நமக்கு வந்து இந்த வெப்பசலன மழை நமக்கு பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நமக்கு வந்து ஏப்ரல் மேலேருந்து நமக்கு செப்டம்பர் வரைக்குமே எந்த மழையாக இருந்தாலுமே இந்த மாதிரி மழை தான் பார்க்குறோம். இதுவே வெப்பசலனம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா குறுகிய இடங்களில் தான் வந்து அந்த மழை பார்ப்போம். அந்த ஸ்டார்ம்ஸோட அது எந்த நோக்கி நகர்கிறதோ அந்த பாதை ஃபுல்லாகவே அந்த மழை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நிறைய ஸ்டார்டிங் ஃபேஸ் இருக்குது, அது ஒரு மெச்சூர் ஃபேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வீக்கனிங் ஃபேஸ். ஸோ 3 ஃபேஸ் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அந்த ஸ்டார்ம்ஸ்க்கு. ஸோ காலையில் இரவு நேரத்தில் அது ஒரு ஸ்டார்ம் இதுவாக வரும். அதே நேரத்தில் கடல் காற்று உள்ள வரும்போது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப இன்டென்ஸ் குறுகிய நேரத்தில் இந்த மழை இன்டென்ஸான ரெயின்ஸ் வரதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது நீங்கள் அந்த 3 இடங்கள் வால்பாறை, நீலகிரி, கன்னியாகுமரி தவிர மற்ற இடங்களில் பெய்கிற எல்லா மழையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பசலன மழையாக தான் இருக்கும். காலையில் 8 மணிக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் சூரியன் வந்ததுக்கப்புறம் படிப்படியாக அந்த மழை எப்படி இருந்தாலும் குறைந்து விடும். காலை நேரத்தில் அதுக்கப்புறம் மழையே பெய்யாது. திருப்பி மாலை இரவு நேரத்தில் அந்த மழையோட தாக்கம் இருக்கும். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 7-8 மணி ஆனவுடனே அந்த மழையோட தாக்கம் குறைந்து விட்டது. அப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பித்து விட்டது. திருப்பி மாலை நேரத்தில் இன்று இரவும் அதே மாதிரி சம்டைம்ஸ் ஏர்லி நைட்லையும் இருக்கலாம். கடல் காற்று வரும்போது அந்த மாலை நேரத்தில் வந்துடும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட் நைட்ஸ்லேயே நமக்கு வந்து அந்த மழை வந்து இன்றைக்கு காலை மார்னிங் இந்த மாதிரி மழை கூட நம்ம வரதை பார்க்குறோம். சென்னையில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நாம் கனமழையோ அல்லது மிக கனமழையோ எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, மிக கனமழை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஐசோலேட்டட் ஸ்பாட்ஸில் வேணால் நம்ம சொல்கிற மாதிரி தண்டர் ஸ்டார்ம்ஸ் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் வின் பேட்டர்ன், அதே நேற்றுக்கு எப்படி அந்த காற்று திசை இருந்தோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றும் வட தமிழகத்தில் நம்ம திருவண்ணாமலை, சேலம், ராணிப்பேட், திருவள்ளூர், சென்னை, கடலூர், பாண்டிச்சேரி எல்லாம் இந்த வட தமிழகத்தில் உள்ள எல்லா இடத்துலையுமே இன்றைக்கும் ஒரு சாதகமாக பார்க்குறோம். வட உள் தமிழகத்துலேயுமே நமக்கு வந்து தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ஸோ இந்த மாதிரி பகுதியிலுமே இன்று வந்து நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருப்பார்களும். தென் பகுதியில் மதுரை, சிவகங்கை இந்த பகுதியிலுமே நம்ம வந்து எப்பயுமே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வெப்பசலன மழை வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இன்றும் நேற்று மாதிரியே ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது. டைமிங் தான் நமக்கு பிரச்சனை. கரெக்டாக டைமிங் நம்ம சொல்ல முடியாது. இன்றும் மேபி இன்னைக்கு வந்து 12 மணிக்கே வரலாம், இல்லை 10 மணிக்கே வரலாம், 1 மணிக்கே வரலாம். இன்று பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே தான் காலை ஆரம்பித்தது. அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவே இன்னைக்கு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம்.